தான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்கணாக்கா தமிழ் மாதத்திற்குரிய ராசி பலன்கள் கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். அப்போ கார்த்திகை மாதத்தில் நடக்க இருக்கும் என்னென்ன பலன்கள், எந்த மாதிரி பலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார், இதில் வேசி யோகமும் உங்களுக்கு சேர்ந்து வருங்க. சரிங்களா? இந்த கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் சரி, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் லைக் பண்ணுறது தான் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான். அப்படி பிடிக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க என்ன தப்பு பண்ணுறோம், இப்போ எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ இதில் பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ எந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம யாருக்கு இந்த கார்த்திகை மாதம் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னாக்கா 12 வீடுகள் நமக்கு 9ஆவது வீடாகவும் குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தரதுக்காக பார்க்குறதுக்காங்க. இப்போ கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகுதுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரகனுடைய மாற்றங்களால் என்ன நடக்கிறது பார்க்க இருக்கணும். அதாவது நம்ம இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவானது பதியப்பட்டுள்ளதுங்க. உங்களுடைய ராசியிலே சுக்கிரனுடைய கிரகங்கள் சஞ்சாரம் வருகிறது. அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்துல சனியோடைய பார்வை உங்களுக்கு விழ இருக்கிறார். சனியோடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறது. அப்போ 3ஆம் இடத்தில் சனி இருப்பதனால கூட பிறந்த உடன்பிறப்பில் சகோதரர்களோடு கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது தாயார் சார்ந்து உடல் ரீதியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். தாயார் உடலில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வக்கரம் மற்றும் சந்திரனுடைய பார்வையும் சஞ்சாரம் செய்கிறது. இங்கே 6ல் குரு வக்கரமற்று போகிறாரு, சந்திரனோட சேர்ந்துருக்கிறார். தாய் தகப்பன் 2 பேருமே உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க இந்த காலகட்டம். ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அஷ்டம ஸ்தானத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்துல செவ்வாயோடைய பார்வை இருக்குதுங்க. அப்போ கூட உடன்பிறப்பு சகோதரன் சகோதரி வழியில் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது, இப்போ 10ஆம் இடத்துல கேது இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், அரசியல்வாதிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கெடுதல் பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம். கேது 10 இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அடுத்தது அயனசேன போகத்தில் சூரியன் புதன் வக்கரமற்று கிரகங்கள் உள்ளது. அப்போ 12ஆம் இடத்துல உங்களுடைய தகப்பனார் கல்விக்குறைய 12ஆம் இடத்துக்கு போது படிப்பில் ஆர்வமின்மை கொஞ்சம் குறைய இருக்குதுங்க. கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அவன் 2ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் மாறதால் மனைவியால் யோகம், மனைவி இதுவரைக்கும் இருந்த கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்று அந்யோன்யம் பிறக்க இருக்குதுங்க. இப்போ பலன்கள் கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் திறன் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் பல வகையிலும் நன்மை உண்டாக இருக்குதுங்க. இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிய இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க இருக்குதுங்க. கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களின் நாள் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். வர வேண்டிய பணம் வந்து சேர இருக்குதுங்க. குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறது? இந்த கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப ரீதியாக இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்குதுங்க. அனுசரித்து செல்வது மூலம் நன்மை தரும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது? தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது? வேலை அதிகரிக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடிய இருக்குதுங்க. கௌரவம் உயரும். மற்றவனுடைய நன்மதிப்பும் உண்டாக இருக்குதுங்க.
கலை துணையினருக்கு எப்படி இருக்க போகிறது? கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரகனுடைய சஞ்சாரம், விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் காண போறீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். அரசியல் துணைக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு? அரசியல் துணைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும். அவசியமாக இருக்குது. காரிய அனுகூலம் உண்டாகும். காரிய தடை தாமதம் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்குதுங்க. அடுத்தது மாணவ செல்வங்களுக்கு, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலம் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. மற்றொன்று இருந்த கருத்து வேற்றுமை நீங்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் தெரிஞ்சுவிடும். அதில் 3 வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள். தனுசு ராசியில் மூலம், போராடம், உத்திராடம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள். இந்த மாதம் மூல நட்சத்திரக்காரரை பற்றி பார்க்கும்போது, மூல நட்சத்திரங்களுக்கு கார்த்திகை மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இந்த மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுங்க போகிறீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட இருக்குதுங்க. கவனம் தேவை. பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு அதிகரிக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்குங்க. போராட நட்சத்திரக்காரர்கள் 2வது நட்சத்திரம் கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதலாக உங்களை செலவை எதிர்ப்பு சந்திக்க போகிறீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை தர இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் கூட இருக்குதுங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். வீண் அலைச்சல்கள் உண்டாக இருக்குதுங்க. சக ஊழியனுடைய கவனமாக பேசுவது நன்மை தரும். இந்த மாதத்தில் நமக்கு வேசி யோகம் இருக்குது. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் வேசி யோகம் எந்த மாதிரி இருக்குனாக்கா, நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பிளானிங் போட்டு மேப் பண்ணி நீங்கள் எடுத்து ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குங்க. என்ன தான் நமக்கு இந்த மாதத்துக்கு கார்த்திகை மாதத்தை பற்றி பார்க்கும்போது கிரகணிகள் அசுப பலன்கள் அதிகமாக கொடுத்தாலும் கூட வேசி யோகத்தின் மூலம் சுப பலன்கள் தர இருக்கிறார். அதிர்ஷ்ட தினங்கள் என்பது டிசம்பர் மாதம் 11, 12, 13 தேதிகளும் அதிர்ஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஏதாவது பயன்படுத்தினா அந்த தேதிகளை பயன்படுத்திங்க. சந்திராஷ்ட தினம் ஒரு முக்கியங்க. 3 நாள் நடக்கக்கூடியது. இப்போ தனுசு ராசினா 3 நட்சத்திரம், அவங்க 3 நாளுக்கும் சந்திராஷ்டம் நடக்கும். இந்த சந்திராஷ்ட தினம் வரும்பொழுது கொஞ்சம் பார்த்துருங்க. அப்படி இல்லைனா உடல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கும், தெளிவு காட்டாதுங்க. சந்திராஷ்டம் வரும்போது குடும்பத்திலேயோ நீங்கள் இருக்க இடத்துல அலுவலகத்திலேயோ வேலையிலையோ தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் எழும் என்ற தோணுடைய இருக்கும். மனைவி காப்போது மௌனம் எடுப்பது ரொம்ப நல்லது. நவம்பர் மாதம் 21, 22 உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. அதை விட்டால் டிசம்பர் மாதம் 18, 19 தேதியிலும் சந்திராஷ்டம் இருப்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைன்றது வளர்ப்பறை ஞாயிறு, செவ்வாய், வியாழன், தேய்பிறை செவ்வாய் வியாழனில் இருக்குங்க. ஒரு பரிகாரத்தை பொறுத்தவரையில் 6 முகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகமே முருகா. முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இந்த நேர்களே தனுசு ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கட்டணும். நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். ஜோதிட சொன்ன கேள்விகளுக்கு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை தெரியுங்க. நன்றி, வணக்கம்.